அப்படிதான் வேகமா பண்ண கால ஸ்டெடியா வைடா பஞ்ச் பண்ணு டாடா அடிக்கிற நீ ஃபோக்கஸ் பண்றா பாத்து ஏய் நீ ஏன் இப்படி கத்துற? நீ அடிக்கிற அடியில அந்த பாக்ஸர் ராமு இப்படி கத்தணும். அதை விட்டுட்டு நீ ஏன் கத்துற? அப்படிதான் ஹலோ, எனர்ஜியா இருக்கணும்டா. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, கிளம்புங்க. வேடிக்கையா பார்க்க வரல, வஜ்ரவேல பார்க்க வந்திருக்கோம். என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? வஜ்ரவேல்னு மொட்டையா பேரை சொல்ற? வாதியாருன்னு சொல்லு. சரி, வாத்தியாரத்தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க. ஆடுற நீ வணக்கம் வாத்தியார். உங்களை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. ஏய், நீங்க விளையாடுன்னு இருக்குடா. பத்தாதுடா உனக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வாத்தியார, உங்ககிட்ட பாக்ஸிங் கத்துக்க வந்திருக்கோம். என்னப்பா பாக்ஸிங்னா அவ்வளோ காமெடியாவா இருக்குது? வாத்தியாரே, சார்லி சாப்ளின் பண்ற பாக்ஸிங்க பார்த்துட்டு ஆர்வ கொடால தேடி வந்திருக்காங்க. கொயன்னு இருக்கிற கை எப்போ உன் கையை இரும்பு ராடு மாதிரி மாத்துறது? அதெல்லாம் நடக்காது, போப்பா. பாக்ஸிங் கத்துக்க வந்தது நான் இல்ல, என் வைஃப். ஏய், எடுத்துங்கடா. என்னம்மா பாக்ஸிங்னா வாசல்ல போற 8 புள்ளி கோலம் நினைச்சியா? 4 புள்ளி வச்ச கார்னர். உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. மூஞ்சில அடிபட்டுன்ட்டு ஹெல்மெட் போடுற விளையாட்டு இல்ல இது. மூஞ்சில அடிபட்டாதான் பாயிண்ட். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்ல சார், கத்து கொடுத்தா நான் நல்லா கத்துப்பேன். என்ன கத்துப்ப? புரோட்டா சாப்பிட்றத கத்துப்பியா? வாங்க போலாம். இதுவும் லேடிஸ கேவலமா பேசுற 4ஆந்தர இடம் தான். இங்க நிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவங்க ட்ரைனிங் கொடுக்கலன்னா நம்ம குஸ்தி ராமுவை ஜெயிக்க முடியாதா? வாங்க போலாம். நில்லுமா. நான் சொன்னீங்க குஸ்தி ராமோட மோத போற பொண்ணு நீதானா? ஆமா வாத்தியார, போஸ்டர்ல கூட இவங்க போட்டோவை பார்த்தேன். குஸ்திராமோட ஒரு சண்டை, அது பாக்ஸிங் வரைக்கும் போயிடுச்சு. எப்படியாவது பண்ணி உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு தான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். பாக்ஸர் ராமு நீ சாதாரண ஆளா நினைச்சிடாத. என்ன தைரியத்துல நீ அவங்கிட்ட மோத போற? என்னால முடியும். எனக்கு அந்த தகுதி இருக்கு. கத்து கொடுக்க உங்களுக்கு தகுதி இருக்கா? ஏய், என்னங்க வாத்தியார பத்தி தப்பா பேசுறியா? ஏய், சும்மா கத்தாதீங்க. குஸ்தி ராமுனா ஊரு மட்டும் இல்ல, நீங்களும் தானே பயப்படுறீங்க. மரியாதையா பேசு. யாரு அவனுக்கு பயப்படுறா? ராமு சாதாரணமான ஆள் இல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அவனுக்கு பயப்படுற உங்ககிட்ட பயிற்சி எடுத்தா நான் ஜெயிக்க முடியாது. நான் வரேன். நெல்லுமா, பாக்ஸிங்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு அளவுக்கு தெரியும். கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணா ஜெயிச்சிருவேன். அப்படியா? டேய் குத்ரா. ஏய் ஏய் ஹாசினி, ஹாசினி என்னாச்சு? ஏந்திரி. அத்தோ ஹாசினி, ஆர் யூ ஓகே? எதிராளி தாக்குறப்போ நம்ம அலர்ட் ஆகுற டைம் 1/2 செகண்ட் தான். அவன் குத்துறான்னு சொல்லி அவன் உன்னை பஞ்ச் பண்ற வரைக்கும் நீ அலர்ட் ஆகல. உன்னால பாக்ஸிங் செய்ய முடியாது. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. எப்படிமா இது? இது சாதாரண பஞ்ச் இல்லம்மா. இது பெரிய பெரிய பாக்ஸிங் ஜாம்பவான்கள் அடிக்கிற அடி. இது முகமது அலி இந்த பஞ்ச அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. உங்ககிட்ட ஒரு ட்ரிக் இருக்குதுமா. சார்பா புரிஞ்சுக்கிற மூளை இருக்குதுமா அவனுக்கு. முரட்டுத்தனமா மோதுற குணம் இருக்குதுமா அவனுக்கு. பாக்ஸிங்க்கு ரொம்ப முக்கியமா இது.
இன்னையில இருந்து என்கிட்ட நீ ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இப்ப அடிச்சு உன்னை இந்த அடிக்கோசம் சேர்த்துக்கல, ராமு அடிக்கிறேன்னு கோதால குச்சிருக்கிய அதுக்கோசம் தான் உன்னை சேர்த்துக்கிறேன். அந்தால என்ன பாக்ஸிங்ல அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரா? அப்படி சொல்லி திருந்தின்னு இருக்காமா அவன். அவன்கிட்ட தொழில் தர்மம் கிடையாது. ஆளை அமுக்கிறது மெட்டுறதுன்னு அவன் குறுகு சால் ஓட்டி கழிச்சுன்னுறான். இப்படி தப்பு தப்பா ஏமாத்திதான் நேர்மையா ஜெயிச்சிட்டு இருந்த எங்களையோ ஓரம் கட்டி வச்சுக்கிறான். அதே எப்படியாவது ஹாசினிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவளை ஜெயிக்க வச்சிருங்க. உங்களுக்கு கோசம் இல்லைனாலும் எழுந்த எங்க பெருமைய மீட்டுறதுக்கோசம் கண்டிப்பா நான் ட்ரைனிங் கொடுப்பேன். நீதாமா எங்க அடுத்த வாரிசு. டேய் ராமு, இந்த பொண்ணோட மோதி ஜெயிடா பாக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். ராமு, என்னையா இது? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? படிக்கவே முடியல, அவ்வளோ கேவலமா இருக்கு. இவளோடலாம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? எல்லாம் உன்னால வந்ததுதான். அவ வீட்டுக்கு போறீங்க, கொழுப்பா பேசிட்ட வாய உடைங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதி காம்படிஷன். கொண்டாட்டியா வர சொல்றா. போட்டிக்கு நாங்க ரெடி. இப்படி எல்லாம் பண்ணதுக்கு காரணம் நீதாயா? அதுக்காக இவ கூட எல்லாம் மோதுவியா நீ? நானும் ஆசைப்படுறேன், ஹாசினி ஆசைப்படுறா. ஒரே குத்துல அவளை ஒரு வருஷம் கோமால இருக்கிறது மாதிரி நான் பண்றேன். ராமு, நீ ஹாசினிய சரியா புரிஞ்சிக்கல. அவ சாதாரணமான ஆள் இல்ல. யோ விக்ரம், சாதாரண ஆள் இல்லைன்னு அவளும் சொல்றா, நீயும் சொல்ற. ஒரு சிபிஐ ஆபீசர் மாதிரியா பேசுற? அந்த ஹாசினி என்னையே டீல்ல விட்டவ. ஆமா, என்கிட்ட பவரும் இருக்கு, துப்பாக்கியும் இருக்கு. ஆனா அவளை ஒன்னும் பண்ண முடியல. விக்ரம், அவ திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணி உன்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா குத்து சண்டையில உடம்பு பலம்தான் முக்கியம். அவ எனக்கு ஒரு தூசு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த ஹாசினிக்கு ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இருக்கு. அவகிட்ட கேர்ஃபுல்லா இரு. ஹாசினி எனக்கு ஒரு துக்குடா பொண்ணு. அவளுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காத. அவ சாகணுமா உசுரோட வேணுமா அதை மட்டும் சொல்லு. பார்சல் பண்ணி அனுப்புறேன். அவ எனக்கு 2 துரோகம் பண்ணிட்டா. 1, கொடுத்த காரியத்தை பண்ணல. 2, என் தங்கச்சியோட இடத்த பிடிக்க பாக்குறா. அந்த ஆத்தத்துல தான் உன் தம்பிகளை நான் அமிச்சேன். ஆனா பாம்பு வாயில தப்பிச்சு முதல்ல வாயில வந்து மாட்டின மாதிரி உன்கிட்ட வந்து சிக்கி இருக்கா. நீ அவளை என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். அவ யாரை எப்படி ஏமாத்திருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ சாவு என் கையில தான். இந்த நாளுக்காக தான் ராமு நானும் காத்துட்டு இருக்கேன். Come on, வேற பண்ணு. ஏன் உட்கார்ற? ஏன் என்னாச்சு? ஐயோ, உட்கார்றதுக்குலாம் டைம் இல்ல. நம்ம ராமுவை ஜெயிச்சாகணும். எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணு. எந்திரி எந்திரி எந்திரி. எந்திரி எந்திரி. அந்த ஜூஸ் கொடுங்க. இது தரேன். இந்தா. ஏய்,
இவ ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா மட்டும் ஜெயிச்சிருவாளா? எப்படியும் அந்த ராமு இவ்வளவு ஜூஸ் ஆக்கி தான் அனுப்ப போறான். பேசாம விடுங்க. இவ என்ன தைரியத்துல இதெல்லாம் செய்றா? நமக்கு தேவை ஸ்ட்ரக்சர்ல ஹாசினிய ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போகணும். நாம இப்ப தந்த இதே ஆரஞ்சு ஜூஸ பேஷண்ட் ஹாசினிக்கு தரணும். ஆமா. இத போட்டு பிராக்டிஸ் பண்ண. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. என்ன கைமாறு? நீ குத்தி சந்தைக்கு போயிட்டு முழுசா வீடு வந்து சேரக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சொன்ன? நீ முழுசா அந்த ராமுவ வீட்டுக்கு போக விடக்கூடாது, அதுதான் என் ஆசை. ஹிட்லர் அவமானப்படுத்தின அவன் உடைக்காம விட மாட்டேன். எஸ். இது பாரு ஹாசினி, நிறைய படம்லாம் பாத்திருக்கல? அந்த படங்கள்ல நிறைய பாக்ஸிங் சீன்லாம் வரும்ல, அந்த மாதிரி நீ ஒர்க் அவுட் பண்ணு. அந்த ராமு நீ வீழ்த்தணும், புரியுதா? ஆமா, கம் ஆன் பிராக்டிஸ் பண்ணு. ஆமா, கம் ஆன். அப்படிதான். அம்மா, எங்க அர்ச்சனாவை காணோம்? தோ வரேன். அர்ச்சனா அக்கா. இத பாத்தியா ஹாசினி? இதுல சிக்கன், மட்டன், ஃபிஷ்னு எல்லாமே புரோட்டீன் ரிச் ஐட்டம்ஸா இருக்கு. இத ஒண்ணு விடாம சாப்பிடணும். அப்பதான் நல்ல எனர்ஜி கிடைக்கும், அந்த ராமுவை அடிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுவீங்க, இப்ப என்ன சப்போர்ட் பண்றீங்க? நமக்குள்ள எவ்வளவு சண்டை வேணா வரலாம், ஆனா ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்தா நாங்க உன் பக்கம் தான் நிப்போம். அன்னைக்கு அந்த ராமு பொம்பளைங்களை எவ்வளவு இளக்காரமா பேசிட்டான். நீ அவனை ஜெயிக்கணும். உன்னோட வெற்றி பெண்களோட வெற்றி. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். வாங்க மம்மி. நீங்க எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கறத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. கீர்த்தனாமா தான் எங்க கிட்ட ஹாசினிக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க. அப்படியா மம்மி? ஆமா, நீதான் என்ன வெறுத்த. ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? நீ என் பொண்ணாச்சே, நீ ஜெயிச்சே ஆகணும். சரி சரி, நீ பிராக்டிஸ் பண்ணு. சரி மம்மி. அர்ச்சனா, என்ன இது திங்கறதுக்கு இத்தனை கொண்டு வந்திருக்க? இதுல அவ புஷ்டியாகி ராமு அடிச்சிட போறா. ராமு அடிச்சா ஒரே அடியில அவ விழுந்துட கூடாது. நிறைய அடி வாங்கி அவளுக்கு ரத்தமா கொட்டணும். அதுக்குதான் இந்த சத்தான ஐட்டமா கொண்டு வந்த. சரி சரி, சூப்பர். இந்த ஹாசினி சாப்பிடு. நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடு. இதெல்லாம் புரோட்டீன் தான். சாப்பிட்டது போதும், வா பிராக்டிஸ் பண்ணலாம். கம் ஆன். கொடுங்கக்கா, போதும். அக்கா ஹாசினி, நீ மட்டும் பிராக்டிஸ் பண்ண எப்படி? அர்ச்சனா அக்கா, நீங்க கொஞ்ச நேரம் வந்து நில்லுங்க. ஆமாக்கா. பிராக்டிஸ் கொடுங்க, வாங்க. ஐயோ ஐயோ, என்னக்கா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் பஞ்ச் கொடுங்க. எங்க அக்காலாம் அப்பவே அப்படி, இப்ப சொல்லவா வேணும்? எப்படி? ஐயோ, சாரி 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 சாரி. ஐயோ, வலிக்குதா? ரத்தம் வர வருதே. ஐயோ சித்ரா, ஐயோ, நீ என் மூக்க உடைச்ச மாதிரி அந்த ராமு மூக்க உடைச்சு உனக்கு ரத்தம் வரும் பாரு.
என்ன சொல்றீங்க? அதாவது என் மூக்கு உடைச்சு ரத்தம் வந்த மாதிரி நீ அடிச்சு அந்த ராம மூக்குலயே ரத்தம் வரும்னு சொன்ன. ஆமா ஆமா ஆமா. ஓ அப்படியா? கண்டிப்பா செய்வேன். ஐயோ கண்டிப்பா ராமோட மூக்க உடைப்பேன். நீங்க வரீங்களா? வேணாம் வேணாம் வேணாம். ஆடு. டேய் நிறுத்துங்கடா. பாக்ஸிங்ன்றது வெறும் உடல் பலம் மட்டும் இல்லடா, மனபலமும் ரொம்ப முக்கியம். இது பேருக்கு தான் விளையாட்டு. நீ கொஞ்சம் அசந்தாலும் விளையாட்டை காமிச்சிரும். விளையாடுறா. ஏய் நித்ரா, லெக் எங்க வைக்கிற நீ? எல்லாம் பாருங்க. எதிராளிய பேலன்ஸ் பண்ணவே விடக்கூடாது. நீ காலை அங்கங்க ஜம்ப் பண்ணும், டைவர்ட் பண்ணும். வைங்க ஆடுங்கடா. நித்ரா, ஏண்டா அவன் தான் மூஞ்சில குத்து விடுறான். மூஞ்ச ஸ்ட்ரைட் ஆகிற. அந்த ஆசினி அன்னைக்கு குத்து விடுறப்போ பொத்துன்னு கீழே விழுந்தல, ஞாபகம் இல்லையா? இப்படியே போனா அந்த ஆசினி மெயின் ஆயிடுவா. அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, சார்பா அடிடா. இல்லடா ஆவோ நடா ஆடுறீங்க. வணக்கம் வாத்தியார. எங்க ஆசினி காணும்? நீ மட்டும் வந்துக்கிற? அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இப்படி வாப்பா. என்னப்பா, என்ன விஷயம்? வாத்தியார, அது வந்து ஏன் தயங்குற? சொல்லு. வாத்தியார, ஹாசினி இந்த குத்து சண்டையில தோத்துருவான்னு பயப்படுறியா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. இத பாருப்பா, பயவிடாத. ஹாசினி கண்டிப்பா கெளிப்பா, அதுக்கு நான் கேரண்டி. ஆரம்பத்துல நான் கூட கொஞ்சம் தயங்கினேன்பா, ஹாசினியால முடியுமா, அவ சமாளிப்பாளான்ட்டு எனக்கும் ஒரே குழப்பமா இருந்தது. ஆனா இப்ப ரூட் கிளியர் ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டிக்கு ரிங்ல கால வைக்கிறதுக்கு தகுதி வந்துச்சுப்பா. நம்புப்பா, கண்டிப்பா ஆசினி ராமுவை ஜெயிப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. வாத்தியார, ஹாசினி இந்த போட்டியில ஜெயிப்பாலா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனா இந்த போட்டியே நடக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னப்பா சொல்ற? இந்த போட்டியை ரத்து பண்ணிடலாம் வாத்தியார. ரத்தா? என்னாச்சு இப்போ உனக்கு? என் மேல எதுனா சந்தேகமா? சரி, ஹாசினி உங்ககிட்ட பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னப்பா உனக்கு பிரச்சனை? போட்டி அறிவிச்சு போஸ்டர்லாம் ஒட்டி ஊரே இதை பத்தி தான் பேசின்னு இருக்குது. இப்ப போய் ஜகா வாங்குறீங்க? கேவலமா இருக்குதுப்பா எனக்கு. அண்ணே, போட்டியை விட என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அண்ணே. அவ நல்லபடியா இருக்கணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதான் என்னோட ஆசை. ஏன்பா புரியும்படி சொல்லுப்பா. நீ தான் என் கையில வந்து என் பொண்டாட்டிக்கு பயிற்சி கொடுன்னு சொன்ன. இப்ப நீயே மாத்தி பேசினா எப்படி? என்னதான் ஆச்சு உனக்கு? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் ரெண்டு பேரும் அந்யோன்யமாவே இல்ல. எப்ப பாரு சண்டை. ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப அந்யோன்யமா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த குத்து சண்டை வந்து எங்களோட சந்தோஷத்தை கெடுத்துருமோன்னு பயமா இருக்குண்ணா. ஏன்பா இப்படி பயப்படுற? ஹாசினி ரொம்ப திறமையான பொண்ணு. அவளோட ஆர்வத்தை பார்த்தல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பண்றா. ஹாசினி குருட்டு ஆர்வத்துல இருக்கான. ஆனா அந்த ஆர்வம் தான் ஆபத்தா மாறிச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுண்ணே. அப்ப நீ ஹாசினியை நம்பலையா? அண்ணா, உண்மையா சொல்லுங்க, நடக்க போற போட்டியில ஹாசினிக்கு ஒரு கீறல் கூட படாதுன்னு நீங்க நம்புறீங்களா?